உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் செழுங்கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக் கழிக்கும் மயிலே உன்பாதம் அடைக்கலமே. புளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் இணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமெலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருத்தொண்டர் மாக்கதையின் ஞான வேள்வியின் 13ஆம் நாள் அமர்விற்கு எப்போதும் போல் தப்பாது தலைமை தாங்கி இருக்கின்ற பொய்யாமணி பொத்தப்பட்டியில் செப்பேட்டு திருமேனி கோவில் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு பல்லாற்றானும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற திருமுறை காதலர் தீந்தமிழ் அன்பர் அறுபத்தி நாயன்மார்கள் பெயரில் ஒரு அறக்கட்டளையை தொடங்கி மேன்மைகள் செய்வ நீதியை திக்கெல்லாம் பரப்புவதற்கு தன்னை தத்தம் செய்து கொண்டு கடமையாற்றி வருகின்ற அளக்க முடியாத அன்பின் சின்னம் ஆரியர் நண்பர் 63 சங்கரன் அவர்களே. அவர் தொடங்கியிருக்கிற இந்த திருப்பணிக்கு உப்பாகவும் இருப்பேன் சர்க்கரையாகவும் இருப்பேன் என்று ஒப்புக்கொண்டு அந்த திருப்பணி செவ்வனே நடைபெறுவதற்கு என்னுடைய பங்களிப்பை வானம் தவறினாலும் நான் தவறமாட்டேன் என்று தந்து கொண்டிருக்கின்ற பெருமகன் ஐயா சேலம் பாஸ்கர் அவர்களே. இந்த முத்தான நிகழ்விற்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் KP ஐயப்பன் அவர்களே, இசைவேளாளர் அறக்கட்டளையை சார்ந்த கார்த்திகேயன் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கின்ற நல்ல நண்பர் ராஜாங்கம் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த வேள்விக்கு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற உரிமையில் வந்து வாழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற வெற்றி திருமகன் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் என்ற நிலையில் இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த வேள்விக்கு என்னுடைய பங்களிப்பும் உண்டு என்று உத்தரவாதம் தந்துவிட்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற வாகை சூடி வருகிற வழக்கறிஞர் அன்பிற்கினிய அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களே, திருக்கோவில் பிரசாதத்தை தந்து
நெஞ்சிலே ஒரு நம்பிக்கையையும் ஒரு பற்றையும் மாலை சூட்டி எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியார் வி.எஸ். கணேசன் அவர்களே, 13வது நாளில், கடைசி நாளில் நானும் வருகிறேன் சம்பத்தென்று சிவனுக்கு உபதேசம் சொன்ன முருகன் கொலுவிருக்கும் சுவாமிமலையில் இருந்து அந்த ஞான கிழவனுடைய சன்னிதானத்திலிருந்து இங்கே எழுந்தருளி எளியவனை வாழ்த்தியிருக்கின்ற சொந்தம் சொல்லச் சேருகிற என் அண்ணன், என்னுடைய சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படுகிற அண்ணன், எந்தவிதமான ஆபத்தும் என்னை அணுகிவிடக்கூடாது என்கிற அக்கறையில் நாளும் நினைத்தென்னை வாழ்த்தி மகிழ்கிற என் நன்றிக்குரிய அண்ணன் சுவாமிமலை சிவசங்கரன் அவர்களே, அன்பிற்கினிய அண்ணியார் அவர்களே, பேராசிரியர் முனைவர் முத்தவர்களே, நண்பர் அசோகன் அவர்களே, இன்றைய ஆசியுரையை எனக்கு வழங்கி இந்த முயற்சி வருகிற நாளில் தமிழ்நாடு முழுவதும் தொடர்வதற்கு என்னுடைய பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்டு, ஒரு தம்பிக்காக தவம் இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த அப்பர் பெருமானின் தமக்கை திலகவதியார் பேரில் புதுக்கோட்டையில் அமைந்திருக்கின்ற அந்த ஆதீனத்தை வழிநடத்துகின்ற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களே, எல்லா நாளிலும் இங்கே அருந்தமிழில் இருந்தமிழில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி, ஒருவேளை என்னால் வர முடியாத ஒரு இடர் வந்தாலும் அந்த இடத்தை இட்டு நிரப்புகின்ற ஆற்றலோடு குன்றத்தூர் சேக்கிழார் பெருமான் பிறந்த தொண்டை நாடு குன்றத்தூரில் இருந்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அரண் அமைத்து தருகின்ற அரும்பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற என்னை விட ஞானம் பெற்ற பெருமகன் ஆதீன புலவர் வணக்கத்திற்குரிய பிரபாகரமூர்த்தி அவர்களே, நன்றி உரை பொற்கிளி வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கின்ற மதுரா என்டர்பிரைசஸ் உரிமையாளர் சீனிவாச ராகவன் அவர்களே, பத்மஸ்ரீ விருது பெற்ற நாட்டிய தாரகை வணக்கத்திற்குரிய அம்மா முத்துக்கண்ணம்மாள் அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற பெருமக்களே வணக்கம். வான் சிறப்போடு கடைசி நாள் அமர்வு நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்த திருமறை செல்வர் நண்பர் சங்கரனுக்கு நான் வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமுதுகுன்றம் என்ற சுந்தரருக்கு பொற்காசு விளங்கிய மண்ணில் சேக்கிழார் கண்ட தமிழகம் என்ற தலைப்பில்
63 நாயன்மார் அறக்கட்டளையின் சார்பில் என்னை உரையாற்றுவதற்கு அவர் அழைத்தார். அன்றைக்கு அந்த அரங்கில் நான் உரையாற்றுகிற பொழுது கம்யூனல் ஜீவோ, வகுப்புவாரி உரிமை, சமூக நீதி என்றெல்லாம் சிந்திக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வகுப்புவாரி உரிமைக்கு வாசல் திறந்து வைத்தவர் தெய்வச் சேக்கிழார் என்று அந்த விழாவில் நான் அன்றைக்கு பதிவு செய்தேன். அந்த பதிவு அவருக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இவனை வைத்தே வேலை வாங்கலாம் என்று முடிவெடுத்து தமிழ்நாட்டில் திருமறையை பேசுவதற்கு என்னை விட ஆற்றலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தவிர்த்துவிட்டு எளியவன் என்னை இந்த விராலிமலையில் 13 நாட்கள் உட்கார வைத்து தங்க வைத்து, ஐயா ஐயா என்னது ஐயான்னு கூப்பிட்டாலே எனக்கு ஆத்திரம் வந்துடும். ஏன்னா எனக்கு வயசாகி போச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துடும். நான் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. ஐயா ஐயா ஐயான்னு சொல்லி என்ன அவருடைய பாச வலைக்குள் நான் கட்டுண்டு, இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய உணவு முறை, நான் கண்ணப்ப நாயனார் பாணி. கதிர்வேல் அவர்கள் ஒரு நாள் தான் ஒரு உணவகத்தில் சாப்பிட முடியும். ஒரு தேசாந்திரியாக இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு 36 ஆண்டுகள் முடிந்து விட்டன. ஆனாலும் எந்த ஊரில் எந்த உணவகம், எந்த உணவு நன்றாக இருக்கும் என்கிற ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு என்னிடத்தில் செய்திகள் இருக்கின்றன. இந்த விராலிமலையில் நான் ஒரு நாள் வந்து தங்கியதே இல்லை, இங்கே வந்து சாப்பிட்டதும் கிடையாது. ஒரே ஒரு நாள் நண்பர் சிவசாமி வீட்டில் அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்திற்கு வந்து அவருடைய வீட்டில் அன்றைக்கு இரவு நான் சாப்பிட்டேன். நண்பர் கதிர்வேல் அவர்கள் அந்த சைவ மரபுக்கு மனம் சேர்க்கிற வகையில் அன்றாடம் எனக்கு பிடித்தமான வத்தல் குழம்பு, அப்பளம், பொரியல், மோர் எல்லாம் வைத்து அன்னம்பாலித்த கதிர்வேலுக்கு 1000 நன்றிகளை நான் காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு 13 நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிற பொழுது அந்த அந்த உணவிலே ஒரு நேர்த்தி இல்லாவிட்டால் உடம்பு கெட்டுவிடும். எது கெட்டு போனாலும் உடம்பு கெட்டுவிடக்கூடாது. நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட திருமூலர் சொல்லுகிறார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவருங்கிறார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னார். இந்த உடம்ப பேண்டுறது ரொம்ப கஷ்டம். பகவான் ரமண மகர்ஷியிடம் போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. பகவான் ரமண மகர்ஷி சொன்னார், 4 பேர் தூக்கிறத நான் தூக்கிட்டு இருக்கேன்னார். 4 பேர் தூக்கிறத நான் தூக்கிட்டு இருக்கேன்னு பகவான் ரமணர் சொன்னார். இந்த உடல் கூட்டிலிருந்து உயிர் பறவை எப்போது பறந்து போகும் என்று தெரியாது. ஆனால் அதற்கு முன்னால் இந்த மண்ணில் ஏதாவது நல்ல வண்ணம் சில செயல்களை நாம் செய்தாக வேண்டும். அதனாலதான் ஒரு ஆழ்வார் என்ன செய்துட்டார், டெபாசிட் பண்ணிட்டார். சாவு என்னை நெருங்குகிற பொழுது, மரணம் என்னை துரத்துகிற பொழுது, காலன் என்னை அணுகுகிற பொழுது, என்னுடைய நிலைமை மோசமாகி வாய் திறந்து எதுவும் பேசுவதற்கு சொல்லக்கூடிய வல்லமையை இழந்ததற்கு பிறகு, என்னுடைய கண்கள் ஒளியை இழந்ததற்கு பிறகு, நடமாடக்கூடிய சக்தி இல்லாமல் நான் நடைப்பணமானதற்கு பிறகு, எம்பெருமானே உன்னை நினைப்பதற்கான சக்தி எனக்கு இருக்குமான்னு தெரியல. உடற்கூட்டில் இருந்து உயிர் பறந்து போகிற பொழுது
எல்லாம் வல்ல பரம்பொருளை நினைக்க வேண்டும், அவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கக்கூடிய வல்லமை அந்த நேரத்தில் எனக்கு இருக்குமான்னு தெரியாது. அப்ப நான் சொல்லலைன்னு நீ என்ன தப்பா நினைச்சுக்கிடாத. அதனால நான் இப்போதே அதற்கும் சேர்த்து நான் உன் பேரை டெபாசிட் பண்ணிடுறேன். அப்போதைக்கு இப்போதே செல்லு வைத்தேன் அரங்கமா நகர் உள்ளானேன்னு ஒரு ஆழ்வார் பாடுகிறார். டெபாசிட் பண்ணிடுறார். எதை? இறைவனுடைய திருநாமத்தை ஒரு ஆழ்வார். அதனால இது என்ன நடக்கும்? நிறைய பேர் எனக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் ஆகல, நான் என் பணியைத்தான் செய்துட்டு இருக்கேன். என்ன இது திமுக கூட்டத்தில் பேசிட்டு போய் திருமுறை கூட்டத்திலே பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், திமுக ஏற்றுக்கொண்ட ஒரே நாயன்மார் திருமூல நாயனார் தான். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும்னு சொன்னது அண்ணா இல்ல. அண்ணா திருமந்திரத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். இந்த நாட்டில் சமயம் சார்ந்து சிந்திக்கிற இந்த மக்களினுடைய மரபை, வாழ்க்கையை, அதன் மீது ஒரு அத்துமீறல் செய்யக்கூடாது என்கிற தெளிவான பார்வை அறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு இருந்தது. அதனாலதான் என்ன செய்தார், திருமூலர்கிட்ட இருந்து 10வது திருமந்திரத்தில் இருந்து ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அதை அண்ணா எடுத்துக்கொண்டார். இன்னும் சொல்ல போனால் குருமகா சன்னிதானம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இதை திருமூலர் சொன்னதாக இந்த தீந்தமிழ்நாடு கருதவில்லை, அண்ணா சொன்னதாகவே கருதி கொண்டிருக்கிறது. இதை சொன்னவர் திருமூலர், இதை திசையெல்லாம் கொண்டு சேர்த்தது திமுக. இன்னும் ஒன்று சொல்றேன், குருமகா சன்னிதானத்தை வச்சுட்டு சொல்லணும், வேதத்திற்கு எதிரான கலகத்தை முதலில் தொடங்கியதே திருமுறை தான், ஞானசம்பந்த பெருமான் தான். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நமச்சிவாயமேன்னு வேதத்திற்கு எதிரான முதல் கலகத்தை தென் தமிழகத்தில் தொடங்கியவர் சீர்காழி பிள்ளை திருஞான சம்பந்த பெருமானார். 7ஆம் நூற்றாண்டில் அவர் செய்த புரட்சி தமிழுக்கும் சமயத்திற்கும் எங்கள் மரபிற்கும். ஏன்னா அன்றைக்கு திட்டமிட்ட வைதிகர்கள் தமிழ்நாட்டில் குடியேற்றப்பட்டார்கள் களப்பர்கள் காலத்தில். அந்த வைதிகத்தை வாரி விழுங்கிக் கொண்டார்கள் பல்லவர்கள், அதிலேயே மூழ்கி கிடந்தார்கள் களப்பிரர்கள். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. சமயம் சார்ந்து சிந்தித்தால் மட்டும்தான் இந்த மக்களை விடுவிக்க முடியும் என்று ஞானசம்பந்தர் நம்பினார். அதனால் முள்ளை முள்ளால் எடுப்பது, எந்த முள்ளை தூக்கி நம்மை வீசினார்களோ அதையே எடுத்து அவர்கள் மீது எறிய வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த வேள்விக்கு இந்த மண்ணில் முகம் தந்தார். இதைத்தான் கேரளாவில் நாராயணகுரு செய்தார். பெரியார் மாதிரி அவர் அங்க பெரிய சமூக சீர்திருத்தவாதி, சிவ வழிபாட்டில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர். ஆனால் அவரை சிவனை ஆராதிப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய நம்பூதிரி கூட்டம் அனுமதிக்கவில்லை. அனுமதிக்காத சூழலில் அவர் சிவனை வைத்து வழிபட்டார். நீ எப்படி வழிபடலான்னு கேட்டல, நாராயணகுரு சொன்னார், இது ஈழவ சிவன். ஈழவ சிவன் சொன்னார். நாராயணகுருவிட்ட கேட்டான், நீ என்ன ஜாதின்னு கேட்டான். பார்த்தால் எப்படி தெரிகிறதுன்னு கேட்டார். பார்த்தா தெரியலேன்னு சொன்னார். அந்த நாராயணகுரு திருப்பி சொன்னார், பார்த்தால் தெரியாத சாதி சொன்னால் எப்படிரா தெரியும்னு கேட்டார். அந்த சாதி ஒழிப்பு என்கிற போரை இந்த நாட்டில் தொடங்கியது திருமறையும் சேக்கிழாரும் தான். நாஞ்சில் சம்பத் மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றூதி முருகன் அருளாட்சி செய்யக்கூடிய விராலிமலையில் இறுதி நாளில் இங்கே நான் பதிவு செய்கிறேன். அதனால
இந்த திருமுறைகளை எனக்கு மிகப்பெரிய குறை உண்டு. குருமகா சன்னிதானங்கள் திருமுறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமய வாழ்க்கைக்கு தமிழ்நாட்டு மக்களை தயார் செய்யக்கூடிய அந்த முயற்சியை எந்த குருமகா சன்னிதானங்களும் மேற்கொள்ளவில்லை. அன்னைக்கு சரவணம்பட்டி சன்னிதானம் எங்கிட்ட சேக்கிழாரும் சேழையார்களும் என்ற ஒரு புத்தகம் சி.கே. சுப்பிரமணிய முதலியார், சி.கே. சீமாங்க, அவர் தான் பெரிய புராணத்திற்கு இருக்கிற உரையில் அற்புதமான உரை சி.கே.சி. உரை தான். அவர் சேக்கிழாரும் சேழையார்களும் என்ற ஒரு புத்தகத்தை தந்தது மட்டுமல்ல, ஒரு தமிழ் மந்திரம் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் எழுதிய நூலையும் எனக்கு பரிசாக தந்தார்கள். நான் யாரையும் சந்திக்க விரும்பாததும் சந்திக்க முடியாததும் இதெல்லாம் நான் படிக்கணும் தான். இப்போ நான் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் படிப்பது தான் வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி அதை படித்த பிறகு எனக்கே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, சரவணம்பட்டி ஆதீனம் என்கிட்ட சொன்னது 400க்கு மேற்பட்ட நூல்களை வண்ணச்சரவம் தண்டபாணிகள் எழுதியிருக்கிறார்கள். வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளினுடைய படைப்பும் திரிபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் படைப்பும் தமிழர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பது குறை மட்டுமல்ல, இந்த குறையை போக்குவதற்கு கூட குருமகா சன்னிதானங்கள் முன்வரவில்லை என்பதுதான் நான் கொண்டிருக்கிற கவலை. ஏன்னா தமிழையும் சைவத்தையும் வளர்க்க வேண்டிய வரலாற்று கடமை அவர்கள்தான் செய்ய வேண்டும். அங்குதான் ஊவை சாமிநாத ஐயர் படித்தார். ஊவை சாமிநாத ஐயருக்கு நிகரான அறிஞர் இல்லைன்னு நினைச்சிருந்தோம். அவருக்கு குருநாதர் திரிபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அங்கதான் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையும் படித்தார். அன்னைக்கு சமய வெறியோ சாதி வெறியோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. இல்லைன்னா ஒரு குருமகா சன்னிதானத்தில் ஒரே தேசிகர்கிட்ட மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்று சிலுவை சுமந்த கிறிஸ்தவனும் ஊவே சாமிநாத ஐயரும் இப்படி பாடம் கற்க முடியும்? ஆகவே இதை நிலைநாட்டியது சைவம்தான். இந்த சைவம் தான் பொத்தப்பி நாட்டில் பிறந்த ஷெட்யூல்டு ட்ரைபு. அவனுக்கு இன்னைக்கு இருக்கிற தொகுதியே உப்பிரியாபுரம் மட்டும்தான். அந்த ஷெட்யூல்டு ட்ரைபு ஒரு காட்டு வேடனுக்கு இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை காலத்திநாதன் அன்றைக்கு தந்தார். ஆகவே இந்த நாட்டில் 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்ட திருநாளை போவார் என்கிற நந்தனுக்கு எம்பெருமான் காட்சி தந்தான். குணம்பொல்லேன் குலம்பொல்லேன் என்றார்கள். சாதி மதம் என்னும் சுழிவட்டு தடுமாறும் தமியனை என்று பாடுகிறார்கள். இதுல பெரிய நம்பிக்கை வைத்திருந்தவர் திருமூலர். நந்தியம்பெருமானுடைய பரிபூரணமான வாழ்த்தையும் ஆசையையும் பெற்றவர். அட்டமா சித்தி எய்தவர். நந்தியம்பெருமானுடைய பரிபூரண கருணையை பெற்று தென் பொதிகை மலை, ஐயா சொன்னாங்களே மருந்துவாழ் மலை, அந்த தென் பொதிகை மலையில் அவர் தவம் மேற்கொள்வதற்கு வந்தார். அங்கே எம்பெருமானுடைய திருமணம் கைலாசத்தில் நடைபெறுகிற பொழுது வடக்கு உயர்ந்தது, தெற்கு தாழ்ந்தது. இந்த தெற்கை சமன்படுத்த வேண்டுமானால் ஒருவன் தேவைப்படுகிறான் என்று எம்பெருமான் முடிவெடுத்த பொழுது அது தமிழ் படித்த அகத்தியனால் தான் முடியும் என்று சிவன் நம்பி அவரை தென்பொதிகைக்கு அனுப்பினான். அந்த தென்பொதிகையில் தவம் செய்து கொண்டிருக்கிற அகத்தியனை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கைலாசத்தில் இருந்து எம்பெருமானுடைய அனுமதி பெற்று வந்தவர் திருமூல நாயனார். அவருக்கு பேர் அது இல்லை. அவர் அங்கிருந்து வந்துட்டார். அவர் ஒரு சிவ யோகின்னு தான் தெரியும். அங்கே காசி, நேபாளம், திருப்பரப்பதம், கேதாரம் எல்லா இடத்திலையும் வணங்கி
காளகஸ்தி தில்லையம்பலம் சீர்காழி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருத்தலங்களுக்கும் வந்ததற்கு பிறகு அவர் இந்த நாட்டில் அம்பாள் பசுவின் கன்றாக இருந்து தவம் செய்த வரலாற்று சிறப்பு மிகுந்த திருவாவடுதுறை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு வர்றார். அந்த சிவயோகி திருவாவடுதுறை ஈசனை கண்களிக்க கண்டதற்கு பிறகு எந்த பற்றும் இல்லாத ஒரு மனநிலைக்கு அந்த திருக்கோவிலில் இன்னொரு மூலையில் ஏறி உட்கார்ந்து அவர் தவம் செய்கிற பொழுது ஒரு நாள் பிரியவும் வேண்டும், பிரிய விருப்பமும் இல்லை. ஆனால் திருவாவடுதுறை விட்டு பிரிந்து காவிரிக்கரைக்கு வருகிற பொழுது பசு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பசு மேய்த்து கொண்டிருக்கிறவருடைய பெயர் மூலன். ஒரு இடைக்குலத்தை சார்ந்தவர் மூலன். அந்த இடைக்குலத்தை சார்ந்து கொண்டிருக்கிற மூலன் பசுவை மேய்த்து கொண்டிருக்கிறார். இவர் அந்த பசுக்களை மேய்க்கிற அந்த மூலனுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார். பசிய புல்வெளிகளுக்கு அந்த பசு கூட்டத்தை அழைத்து செல்கிறார். மிகுந்த பரிவோடு அதற்கு தண்ணீர் ஊட்டுகிறார். நிழலில் கொண்டு போய் பசுவை துயில வைக்கிறார். இந்த பசு யாரிடத்திலிருந்தெல்லாம் கொண்டு அந்த மேய்க்கின்ற திருப்பணியை செய்கிறாரோ அந்தி சாகிற பொழுது அந்த பசுவை அவரிடத்தில் கொண்டு ஒப்படைக்கிறார். இப்படி பசுக்குலத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற இடைக்குலத்தை சார்ந்த அந்த மூலன் என்கிறவர் ஒரு நாள் விதிவசத்தால் உயிர் துறந்து விட்டார். இந்த பசு கதறுது. அதனாலதான் நான் சொன்ன மாணிக்கவாசக பெருமான் குற்றாலநாதருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு உனக்கு என்ன வேணும்னு சிவபெருமான் கேட்டால எனக்கு ஒன்றும் வேணாம், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு கேட்டார். அந்த பசு கதறுவது மட்டுமல்ல, இறந்து கிடந்த மூலனின் மீது ஏறி தன்னுடைய நாக்காலே நக்குகிறது, கண்ணீர் சிந்துகிறது, முட்டங்காலை மடித்து வைத்துக் கொண்டு இறந்து கிடக்கிற மூலனை கும்பிடுகிறது. அந்த பசு மோந்து பார்க்கிறது, மூச்சரிகிறது, விழுகிறது, எழுகிறது, திசை தெரியாமல் தவிக்கிறது. இந்த பசுக்கள் வடிக்கிற கண்ணீர், அந்த பசுக்களின் துயரம் கண்டு அது நேரடியாகவே இந்த சிவவேதியர் பார்த்தார். இந்த பசுக்களை இனிமேல் பாதுகாக்க வேண்டுமானால் அதே மூலன் உயிர் பெற்று வந்தால்தான் முடியும் என்று நம்பி அந்த சிவவேதியர் தன்னுடைய உடலை ஒரு இடத்தில் கலற்றி வைத்துவிட்டு இறந்து கிடந்த மூலனின் உடலில் புகுந்தார் திருமூல நாயனார் என்ற திருநாமம் பெற்றார். இதெல்லாம் முடியுமான்னு கேட்கக்கூடாது, முடியும். நூலாற்றுப்படையில கவிஞர் வைரமுத்து திருமூலரை சேர்த்திருக்கார். வைரமுத்து பெரிய பகுத்தறிவாளர். அவர் அந்த நூலாற்றுப்படையில கம்பனை எடுத்துக்கொண்டவர், இளங்கோவை எடுத்துக்கொண்டவர், பெரியாரை எடுத்துக்கொண்டவர், அண்ணாவை எடுத்துக்கொண்டவர், பாரதிதாசனை எடுத்துக்கொண்டவர். என் பெருமைக்குரியவர்களே, சமய உலகத்திலிருந்து ஒரே ஒருவரை பற்றித்தான் நூலாற்றுப்படையில் வைரக்கவிஞன் வைரமுத்து பந்தி வைக்கிறான். அது திருமூலர் மட்டும்தான். திருமூலரால இது முடியும். இந்த 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 சரியை, கிரியை, யோகம், ஞானம், அட்டமா சித்தி பெற்றவர்கள் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதில் அவர் எழுதி அதை நிரூபிக்கிற ஆற்றல் பெற்றவராக அன்றைக்கு அவர் தமிழ்நாட்டில் திருமூலர் இருந்தார். எவ்வளவு நாள் வாழ்ந்தார்ன்னு தெரியுமா உங்களுக்கு? 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆண்டுக்கு ஒரு பாசுரம் தான் தந்தார். ஆண்டுக்கு ஒரு பாசுரம். 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பாசுரம் தந்து தம்பிராந்தோழர் தொகுத்த திருத்தொண்ட தொகையில் அடியார் வரிசையில் இடம்பெற்று
இடம்பெற்றது மட்டுமல்ல, அந்த திருமுறையில் 12வது திருமுறையாக சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் இருக்குமானால் 10வது திருமுறையாக இருப்பது திருமூல நாயனார் எழுதியிருக்கின்ற திருமந்திரம். அவர் மட்டும்தான் நடைமுறைக்கு ஏற்ற வழியில் சிந்தித்தார். இறைவன் என்னை நன்றாக படைத்தனன், எதுக்கு? தமிழ் செய்யுமாறே. தமிழ் செய்வதற்காகவே என்னை இறைவன் படைத்தான் அப்படின்னு அறிவித்துவிட்டு எழுதிய எழுத்து அவருடைய எழுத்து. பெரிய பிலாசபி, சைவ சித்தாந்த சூத்திரங்களை எல்லாம் நாம் படித்தவன் அல்ல. ஆனால் அந்த பிலாசபியை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதில் நம்பிக்கை இருந்தது. அதற்கு ஒரு பாட்டு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. கோவில் வாசல்ல யானையின் சிற்பம் இருக்கு. குழந்தை அதை யானையாகவே பார்க்கிறது. அம்மா யானை, அம்மா யானை, அம்மா யானை அப்படின்னு குழந்தை நடுங்குகிறது. சும்மா இல்லடா, யானை இல்லடா சொன்னா குழந்தைக்கு புரியல. யானையாக இருக்கிற சிற்பத்தை பார்த்து குழந்தை விலகி செல்லுகிறது. ஆனால் அதை ஒரு சிற்பி பார்க்கிற பொழுது அதை யானையாகவே, சிற்பமாகவே பார்க்கிறான். அவன் யானையாக பார்ப்பதில்லை. அவன் என்ன பார்க்கிறான்னா, யானையினுடைய வால் இருக்குல்ல, வாலில் இருக்கிற முடிய ஒழுங்கா இந்த சிற்பி செதுக்கி இருக்கானு பார்க்கலாம். யானைக்கு வாலில் முடி இருக்கும். யானை சிற்பம் செதுக்கிறவன் அந்த முடியையும் செதுக்கி ஆகணும். அதை செதுக்கி இருக்கானா, அப்பந்தான் இவனை சிற்பின்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த முடியையும் பார்த்து, ஒரு சிற்பி அதை சிற்பமாக பார்க்கிறான், ஒரு குழந்தை அதை யானையாகவே பார்க்கிறது. பார்க்கிற பார்வையில் தான் ஒன்று இருக்கிறது தவிர வேற ஒன்றும் இல்லை. மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் செய்தது, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அப்படி ஒரு கடினமான பிலாசபிய இப்படி ஒரு சின்ன ஓமை மூலம் சொல்லுகிற ஒரு ஞானம் அவருக்கு மட்டும்தான் இருந்தது. உய்வதற்கு என்ன வழி? 30 திருமேனி பூசிட்டு சிவா சிவான்னு சிந்தித்து கொண்டிருந்தால் உனக்கு உய்வு வந்துடும் நினைக்கிறியா? அப்படியெல்லாம் நினைக்காது. நீ வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு உனக்கு 4 அட்வைஸ், 4 கட்டளை உனக்கு இடுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. பால் கொடுக்க முடியலையா? பன்னீர் அபிஷேகம் செய்ய முடியலையா? நெய் அபிஷேகம் செய்ய முடியலையா? நைவேத்தியத்துக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஒரு பச்சிலையை பறிச்சு பாசத்தோடு கொடுத்துரு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. இதை விட எப்படி சொல்ல முடியும்? இதை விட எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த அபிஷேகம் ஆராதனைக்காக இன்னைக்கு அள்ளி கொட்டுகிற செல்வம், அதற்கு ஆகிற செலவு, அந்த திருப்பணிகளை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை ஊற்றெடுக்குமானால் நீ ஒரு பச்சிலையை போட்டுட்டா போதுமே. நான் உனக்கு என்ன தர்றது? உங்ககிட்ட எது இல்லையோ நான் அது தரணும். உண்ட என்ன இல்லை? தாய்மான் அவர் சொல்றாரு, உண்ட என்ன இல்லை? எல்லாரும் பூவை பறிச்சு போட்டுட்டு இருக்கான், பூவில் நீ இல்லையா அப்படின்னு கேட்டார் தாய்மான் அவர். வாரியார் சுவாமிகள் சொன்னாரு, என்கிட்ட இருக்கிறது அறியாமை ஒண்ணுதான், அதை நான் உனக்கு தந்துடுறேன்னார். யாருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சாப்பாடு.
பக்கத்து வீட்டில் ஒருதன் பசித்து கிடக்கும் பொழுது, அந்த பக்கத்து வீட்டில் ஒருதன் பசி இருக்கும் பொழுது இன்னொரு வீட்டில் இருக்கிறவன் விதவிதமான பலகாரங்களையும் பட்சணங்களையும் சாப்பாடுகளையும் சாப்பிட்டுட்டு இருப்பான்னா அவனை நீண்ட நாள் சாப்பிடுவதற்கு காலம் அனுமதிக்காது. எழுதி வச்சுக்கிடுங்க, இது நான் என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். பக்கத்து வீட்டில் பசி, வறுமை, வெறுமை எல்லாம் இருக்கும் பொழுது நீ இப்படி சாப்பிட்டேன்னு சொன்னா, அதை நீ கண்டுகொள்ளவே இல்லைன்னு சொன்னா, நீ மனிதனா? நீ இந்த நாட்டில் இதுக்காகத்தானே திருவருட்பாவை தந்த வள்ளலார் இந்த நாட்டில் அவர் செய்த மிகப்பெரிய வேள்வியை அன்னதான வேள்வி தானங்க. உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ராலிமலை முருகன் இருக்கானே, அருணகிரிநாதர் பாடி பரவிய அந்த அருணகிரிநாதர் பெருமான் சொல்லுகிறார், காலையில எழுந்த உடனே வறியவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். இன்னைக்கு கொடுக்கிறவனுடைய தொகை அருகி போய்விட்டது, எடுக்கிறவன் தொகை பெருகி விட்டது. அன்னைக்கு கொடுத்துட்டாங்க, எதை கேட்டாலும் கொடுக்கிற அளவுக்கு அன்றைக்கு மனமும் தனமும் உள்ளது இருந்ததுனால தான் இவ்வளவு திருக்கோவில்கள் அன்னைக்கு கட்ட முடிஞ்சிச்சு. எதை வேணாலும் கேட்டா கொடுத்துடுறது. கபீர் அப்படின்னு ஒரு ஞானியை சொல்றாங்களே, ரொம்ப வறுமை, வீட்டில் ஒரு துணி நெய்து அந்த துணியை கொண்டு போய் சந்தையில் விற்று அதில் கிடைக்கிற காசை வைத்துத்தான் ரொட்டி சுடுவதற்கு கோதுமை மாவும் டால் பருப்பும் வாங்கணும். அந்தியில களைத்து போய் நெய்த துணியை கொடுத்து வித்துட்டு வாடா கபீர்னு சொல்லி கொடுத்து விட்டா, இவர் போகிற வழியில ஒரு குளிரில் நடுங்கி கிடக்கிற ஒருவர் இந்த போர்வையை தாண்டு கேட்டுட்டார். இந்த போர்வையை தாண்டு கேட்டவுடனே குளிரில் கிடக்கவனுக்கு போர்வையை கொடுத்தா வீட்டில் அரிசி வாங்க வழி இல்லாம தான் இந்த போர்வையை விற்க வந்திருக்காரு. அந்த போர்வை உனக்கு குளிருதா, தரணுமா அப்படின்னு பாதியை கிழித்து கொடுக்க போகிற பொழுது, பாதியை கிழித்து தர்ற சமாச்சாரம்லாம் வேணாம், தர்றதா இருந்தா முழுசாத்தா அப்படின்னு அவன் சுயமரியாதையோட கேட்டான். தாரதா இருந்தா முழுசாத்தான்னு கேட்டாரு, கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு வீட்டில் போய் என்ன பதில் சொல்லுவது, மிகுந்த கவலையோடு கண்ணீர் சிந்தி வீட்டுக்கு போறார். இவன் எப்போ காசு கொண்டு வரான்னு அவங்க அம்மா காத்திருக்காங்க. அங்க போறார். அவங்க அம்மா சொல்றாங்க, எங்கடா போன, காசு வந்து சேர்ந்துடுச்சுன்னு. யாரம்மா தந்தாங்கன்னு கேட்டான். ஒரு ஆள் கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டாரு, நீ எங்க போன அப்படின்னு கேட்டாங்க. இவன் கொடுத்துட்டான். அம்மா என்ன செய்வாங்களோன்னு அதிர்ச்சியில் வீட்டுக்கு போறான். இவன் கொடுத்தது அங்க ஏற்கனவே போய் சேர்ந்துடுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மாவே தகவல் சொல்றாங்கன்னா, யாவருக்குமா ஒரு கைப்பிடி. இதுல கொடுக்க என்ன உனக்கு? பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறகுமா ஏதாவது கொண்டு வந்தியா? இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, கொண்டு போறியா? விரல் வீங்கி இந்த மோதிரம் இறுகி கிடக்கும். இந்த மோதிரத்தோட அப்பாவை விட்டுறலான்னு எவனாவது ஒத்துக்கிறானா? தட்டார கூப்பிட்டு மோதிரத்தை வெட்டி முறிச்சு எடுத்துட்டு தான் அனுப்புறோம். போகும்போது கொண்டு போறியா? வரும்போது கொண்டு வந்தியா? இறைவன் தந்தை செல்வத்தை கொடுக்க அறியாதிருக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சி ஏகம்பரேன்னு பட்டினத்தார் கேட்டார். இதைத்தான் அவர் சொன்னார், திருமூலர் சொன்னார். அவர் தான் பிராக்டிக்கல். இருக்கிற நாயன்மார்களையே பிராக்டிக்கலாக சிந்தித்தவர் திருமூல நாயனார். அவங்கள்ட்ட எல்லாம் பக்தி இருந்தது, வைராக்கியம் இருந்தது, வழிபாடு இருந்தது, சைவம் என்கிற திருமறை செழிக்க வேண்டும் என்கிற வேகம் இருந்தது, வெறி இருந்தது. ஆனா திருமூலருக்கு மட்டும்தான் இந்த மண்ணில் இருக்கிற மனிதர்களினுடைய மனங்களில் மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டும் என்கிற தாகம் இருந்தது. செய்துட்டாரே. உண்ணும்போது ஒரு கைப்பிடி, இந்த பசு நிக்குதே அதுக்கு ஒரு பிடி இலை,
யாருக்குமாம். இன்னொன்னு சொல்றாரு, இன்னுரை தானே. பேசும் பொழுது கொஞ்சம் நல்லா பேசினா என்ன, அது நான் விலை கொடுத்தா வாங்க போறோம், உன் வாயில இருந்து தான் வருது. பேசுமா கொஞ்சம் 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 குளிர்ந்த மொழியில பேசினா என்ன, அதே அவனுக்கு வரமாட்டேங்குது. வள்ளுவர் சொன்னார், கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. கனி இருக்குமோ, எதுக்கு காயை போய் கவர்ந்து கொள்ளுகிறாய்? உங்ககிட்ட தானே இருக்கு அந்த சொல்லு. அதை நீ ஏன் இப்படி கடுமையா பயன்படுத்துற? இப்படி கடுமையா பயன்படுத்தியே பல பேர் வாங்கி கட்டிக்குவான், கடுமையா பயன்படுத்தியே பல பேர் பாதிக்கப்படுவான், கடுமையா பயன்படுத்தியே பல பேர் காயப்படுவார்கள். கடுமையாக பயன்படுத்துவதன் மூலமே கலகத்தினுடைய தீ அங்கே வைக்கப்படுகிறது. அதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் பேசும் பொழுது இனிய மொழிகளை பேசுங்கள், இனியவை கூறல் என்று ஒரு அதிகாரமே திருக்குறள் இருக்கு. இத திருமூல நாயனார் சொல்றார். 3000 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்ந்தார். ஆண்டுக்கு ஒரு திருமந்திரத்தை எழுதினார். ரொம்ப சிம்பிளா எளிமையாக சொன்னார். உள்ளம் பெரும் கோயில். இந்த உள்ளம்தான் வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த உள்ளம்தான் காரணம். உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம். இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இதுதான் ஆலயம். தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று இந்த நாட்டில் சைவ மரபில் ஒரு புரட்சியை, ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதிய பெருமகன் திருமூல நாயனார். இந்த நாட்டில் வழிபாடும் அர்ச்சனையும் இருந்த அந்த சைவ மரபில் அதற்கு மேல் இன்னும் ஒன்று இருக்கிறது என்பதை தானும் வாழ்ந்து காட்டி நடைமுறைப்படுத்தினார். இந்த உடம்பை வச்சுட்டு போனார் இல்ல, அந்த உடம்பை பிறகு தேடுறார், உடம்ப காணல. அந்த மூலனை இழந்த அவருடைய காதல் மனைவி கண்ணீர் சிந்துகிறாள். திருமூலற்ற நிக்கிறா. திருமூலர்னே நினைச்சிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான நடவடிக்கையா இருக்கு, என்ன தெரியலையா உங்களுக்கு எல்லாம் கேட்கிறா. அவரை தொடுவதற்கு வருகிறாள். என்னை தொடாதே, விலகி நில் என்று விலகி நிற்கிறார். ஊராரிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். என்னை மனம் செய்து கொண்டவர், எனக்கு மாங்கல்ய பாக்கியம் தந்தவர், என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எல்லாம் செய்ய வேண்டியவர் ஏனோதானோ என்றிருக்கிறார், தெரியாதது மாதிரி இருக்கார், இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என்று சொல்லி ஊர் மக்கள்கிட்ட போய் முறையிடுகிறாள் மூலனுடைய மனைவி. ஊர் மக்கள் திருமூல நாயனாரை பார்த்தார்கள். அவர் சொல்லிட்டார், அந்த அம்மா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, நான் அவன் இல்லை. நான் இந்த நாட்டில் சைவம் உய்வதற்கு தென் திசையில் தவம் இருக்கின்ற அகத்தியனை சந்திப்பதற்கு வந்தவன். பசுக்கள் சிந்துகிற கண்ணீரை கண்டு அதை தாங்கிக் கொள்ளாதவனாக இறந்து போன மூலனுக்கு உயிர் கொடுத்த அதிசயத்தை நிகழ்த்தி தவிர நான் ஒரு குற்றமும் இழைக்கல. இது அம்மாட்ட சொல்லி தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி மூலனுடைய மனைவியை ஆற்றுப்படுத்துவதற்கு ஊர் பெருமக்கள் எடுத்த முயற்சியெல்லாம் அது ஒரு பெரிய கதை. ஆனால் இந்த நாட்டில் சைவ திருமறைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை, அந்தஸ்தை தந்தவர் திருமூலர். அவர் எழுதினது மட்டும் 10வது திருமுறையாக இருக்கிறது. எல்லாம் பிலாசபி, கடுமையான தத்துவத்தை மிகுந்த எளிய தமிழில் தமிழர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்று நம்பியது மட்டுமல்ல, நடைமுறைப்படுத்தியதிலும் திருமூல நாயனார் வெற்றி பெற்றார்.
அதனால தான் ஆலால சுந்தரரை தம்பிரான் தோழர்னு சொல்லுகிறோம். இவரை நம்பிரான் திருமூலர்னு சொல்லுகிறார் திருத்தொண்ட தொகையில் ஆலால சுந்தரர். அப்படி அவர் பண்ணினார். இன்னைக்கு 13வது நான் இதை கடைசியில் வச்சுக்கிடணும்னு ஏற்கனவே நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா ஞானசம்பந்தரை பேசணுமானா குறைந்தது 4 நாள் வேணும். பிள்ளை பாதி பிராணம் பாதி. நான் தந்திருக்கிறதே 13 நாள். 13 நாளில் எப்படி பேச முடியும்? 13 சருக்கமாக பேசுங்கன்னு சங்கர் சொன்னார். சருக்கமாக பேசுனா உருக்கம் வராது. சருக்கமாக பேசுனா உங்களுக்கு எனக்கு நெருக்கம் வராது. உருக்கமும் நெருக்கமும் இல்லாமல் பேசுனா அது பேச்சாகாது. அதனால் நான் அடியார்களுடைய வரலாற்றை காப்பிய பார்வையில் சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து அதை 4 நாள் பேச வேண்டியதை ஞானசம்பந்த பெருமான 1 நாள் பேசிட்டேன். திருநாவுக்கரசு நாயனாருக்கு 4 நாள் வேணும், அதையும் நான் 1 நாளில் பேசி முடிச்சிட்டேன். ஆலால சுந்தரரை பேசணுன்னா அது ஒரு பெரிய விளையாட்டு. பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு செய்திருக்காரு. நேற்றைக்கு பேசும் பொழுது கூட பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துடன் அவருடைய முதல் பாசுரம் நேற்றைக்கு விட்டுட்டேன். நேரத்தினுடைய நெருக்கடி. அந்த பாட்டில் ஒரு நயம் இருக்கு, என்ன தெரியுமா? பித்தா, இவன் பித்தேன்னு தான் கூப்பிட்டான். உன்னை எப்படி பாடணும்னு கேட்டா, நீ தானே பித்தேன்னு கூப்பிட்ட, பித்தேன்னே பாடினார். பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. அடுத்த வார்த்தை என்னது? வைத்தாய் வைத்தாய் மனத்துன்னை. இது ஒரு பெரிய புலமை மிகுந்த கவிஞன் கூட இந்த சொல்லாட்சியை பயன்படுத்த முடியாது. மனத்துன்னை வைத்தாய் அப்படின்னு ஆலால சுந்தரர் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா என்று பதிகம் பாடினார். அவருக்கு 4 நாள் ஒதுக்கணும். இது எப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து, திருமறையில் பயிற்சியோ முயற்சியோ இல்லாதனா, நான் அட்வான்ஸ் தமிழ் பியூசி படிக்கிற பொழுது கண்ணப்ப நாயனார் புராணத்தை என்னுடைய பேராசிரியர் பூதலிங்கம் பிள்ளை எடுத்தார். அவர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கார். தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் 11 ஆண்டுகள் மாணவனாக இருந்த பொழுது பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற பொழுது பேராசிரிய பெருமக்களினுடைய பேச்சை கேட்டதற்கு பிறகு ஒரு வாழ்வுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பொது வாழ்வில் எத்தனையோ வெகுமதிகளும் உயர் பதவிகளும் என்னை தேடி வந்த பொழுது கூட இந்த மேடையை விட்டு விலகுகிற எந்த இதிலை நான் சமரசம் செய்து கொள்ளாமல், மேடையே பாடையாக மாறினாலும் மாறுமே தவிர மேடை விட்டு போகக்கூடாதுங்கிற உறுதியாக இருந்தேன். அது எந்த மேடையாக இருந்தாலும் என்பதல்ல, என்னுடைய இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் சிந்திக்கிற மேடைக்குத்தான் நான் இதுவரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். ஆகவே என் இனத்துக்கும் மொழிக்கும் சேக்கிழார் செய்த பெருந்தொண்டை 13 நாட்கள் விராலிமலை என்கிற இந்த சின்னஞ்சிறிய ஊரில், முருகன் குடியிருக்கிற ஊரில் நான் செய்திருக்கேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்து இந்த வேள்வி நடந்திருப்பதாகவே நான் நம்புகிறேன். இந்த 13 நாள் நான் எப்படி தாங்கிக்கிட்டேன், இதை எப்படி இந்த நாளை கடந்தேன்னெல்லாம் அதை ஒரு கட்டுரையாக எழுதுனா அது விரியும். சங்கரே இந்த வேலையை செய்துட்ருக்காரு. அவங்க அம்மா சரஸ்வதி அம்மா இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. தன்னுடைய சொந்த அந்த இடத்துக்கு கோவில் கட்டுறதுக்கு நிலத்தை நாராயணசாமி பிள்ளை வாங்கி கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாதவர மாதிரி உட்கார்ந்துருக்காரு. கொடுக்குறவன் எல்லாம் பறை அறிவிச்சு கொடுக்குறான். ஆனால் நாராயணசாமி பிள்ளை இவ்வளவு அடக்கமாக உட்கார்ந்துருக்காரு. செப்பேட்டு திருவேணி கோவில் நடந்துட்டுருக்கு. உங்கள் உதவி நீங்கள் செய்கிறது, நான் இப்போ செல்லப்பாண்டியன்டே சொல்லிட்டேன். அவர் மாவட்ட செயலாளர், முன்னாள் அரசு வழக்கறிஞர், இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கிறவர். 2 நாள் பொறுத்து 63 சங்கரும் நம்ம இசை வேளாளர் அறக்கட்டளையினுடைய தலைவர் உங்களை வந்து சந்திப்பாங்க. உங்கள் பங்களிப்பை இந்த செப்பேட்டு திருமேனி கோவிலுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று நான் செல்லப்பாண்டியன்ட என்னால் முடிஞ்ச வேள்வி இதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். விஜயபாஸ்கர் இயல்பாகவே செய்யக்கூடிய மனம் படைத்தவர், செய்வார்.
அதனால் இந்த செப்பேட்டு திருமேனி கோவில் சிறப்பாக அமைய வேண்டுமானால் இதை செய்து முடிக்கிற வேள்விக்கு ஒரு பிரபகண்டா, ஒரு பிரச்சாரம் தேவைப்பட்ட பொழுது இதற்கு நாஞ்சில் சம்பத்தை விட உன்னதமான ஒருவன் தமிழ்நாட்டில் வேறொருவன் இல்லை என்று என்னை அடையாளம் கண்டு என்னை இங்கே உட்கார வைத்து 13 நாள் வேலை வாங்கிய சங்கரனுக்கு நான் வாழ்நாளெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவரை பாராட்டணும், ஒரு பாராட்டு விழாவே அவருக்கு நடத்தணும். அது இப்போ இல்லை, செப்பேட்டு திருமேனி கோவில் வந்ததுக்கு பிறகு. ஆனால் இன்றைக்கி இந்த வேள்வியை செய்ததற்கு அவருக்கு ஒரு பாராட்டுனா என்ன, ஏதாவது பரிசு கொடுக்கணும். ஒரு பரிசு கொடுக்கறதுன்னா என்ன பரிசு கொடுக்கறது? அன்னைக்கு தமிழ் வளர்த்தாள் அவ்வை கிழவி, அவளை ஏதாவது பாராட்டி பரிசு கொடுக்கணும்னு அதிகமான சக்கரவர்த்தி முடிவெடுத்தான். மந்திரிகள்கிட்ட எல்லாம் கேட்டான், என்னடா பரிசு கொடுக்குறான், அவ்வை இவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ் வளர்க்கிறா, நெருக்குண்டு தள்ளுண்டு நீள்பசியால் சுருக்குண்டு பசித்த தமிழர்களுக்கு மொண்டு தமிழை கொண்டு கொடுக்குறாளே, அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா, அவளுக்கு ஒரு அவார்டு கொடுக்க வேண்டாமா? இன்னும் மந்திரிகள்கிட்ட ஆலோசனை கேட்டால ஒரு மந்திரி சொன்னான், டிஎன்பிஎஸ்சி சேர்மன் ஆக்கிடுவோங்கிறான். ஒரு மந்திரி சொல்கிறான், அபுதாபிக்கு அம்பாசிடர் ஆக்கிடுவோங்கிறான். ஒரு மந்திரி சொல்கிறான், டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதி ஆக்கிடுவோங்கிறான். அதிகமாக சொன்னால் உங்களுக்கெல்லாம் அறிவில்லையா, தமிழ் வளர்த்த அவ்வைக்கு அவள் தகுதிக்கு ஏற்ற பரிசு கொடுக்காண்டாமா? நானே முடிவெடுத்துட்டேன். என்ன முடிவுன்னு கேட்டாலும் அவன் சொன்னான், இந்த நம்முடைய தகடூர் என்கிற இந்த தர்மபுரியில் மலையின் உச்சியில் 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு வரம் தரக்கூடிய ஒரு நெல்லி மரம் நிற்கி அதில் ஒரு நெல்லிக்கனி காய்த்திருக்கு. அதை சாப்பிட்டா 100,000 ஆண்டுகள் வாழ்வதற்கான வல்லமை அது இருக்கு. அதை கொண்டு வந்து கொடுக்கணும். கொடுத்தா அவள் 100,000 செய்வாள், 100,000 ஆண்டுகள் வாழ்வாள். அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி டெண்டர் விட்டாலும் டெண்டர் ஒரு பயிலும் எடுக்கல. ஏன்னா அதில் கமிஷன் கிடைக்காது. யாரும் முன்வரவில்லை. கொத்தி தின்னுகிற குளிர்காலத்தில் மணிமுடி தரித்திருக்கிற மாமன்னன் அதிகமான சக்கரவர்த்தியை நானே கொண்டு வருகிறேன் என்று மலையின் உச்சிக்கு சென்று, என் பெருமைக்குரியவர்களே, வனவிலங்குகளினுடைய வேட்டையிலிருந்து தன்னை தற்காத்து அந்த மரத்தை கண்டு 1000 ஆண்டுகள் வாழ்வதற்கான வரம் தருகிற நெல்லிக்கனியை கொண்டு வந்து, இதை யாரும் கவர்ந்து கொள்ளாமல் அதை கொண்டு வரணும். ஹெட் போஸ்டா ஸ்டேட் பேங்க் ஆஃபினுடைய ஹெட் ஆஃபீஸிலிருந்து பிரான்ச்சுக்கு போகிற பணத்தை போகுதுக்கு 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸார் கொண்டு போனாதான் இப்போ ரூபாயை கொண்டு போக முடியும், இல்லைன்னா கொண்டு போக முடியாது. 100 ஆண்டு காலம் 1000 ஆண்டு காலம் வாழ்வதற்கு வரம் தரக்கூடிய ஒரு கனியை இவன் கொண்டு வரான்னு சொன்னா விடுவானா? மிகுந்த பாதுகாப்போடு அரண்மனைக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவ்வையை கூப்பிட்டு, இதை நான் சாப்பிட்டாலும் 100 ஆண்டு காலம் வாழலாம், 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு ஒரு மருந்து கிடைச்சிட்டு நான் யாருக்கு, என் மகனுக்கு கூட நானே கொடுக்க மாட்டேனே, அதை எப்படி இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு வரும்? ஒரு மன்னனுக்கு திடீர்னு சந்தேகம் வந்து விட்டது, உலகம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ராத்திரி நடுவந்திச்சு 2 மணிக்கு எழுந்து கேட்கிறான், நீ தானடா மண்ணை ஆளுகிற மன்னவன், நீ போய் உலகம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறீ? இல்ல, எனக்கு சந்தேகம் வந்துட்டு, இருநிலம் விளக்க வேறு விழுந்த ஐயப்பாடு, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது, பஞ்சனை நோகிறது, உலகம் இருக்கா இல்லையா, உலகம் இருக்கா அப்படின்னு அவன் புலம்பிட்டே இருக்கான் மன்னன். அரசவையில் இருந்தவர்கள் எல்லாம் மன்னனுடைய ஐயம் தீர்வதற்கு ஏதாவது ஒன்று செல்லுங்கள் சொன்னால, ஒரு நாள் திடீர்னு புத்தி பேதலித்தவன் ஏதோ ஒரு புத்தனை போல பொலிவு பெற்று உலகம் இருக்கு, ஏண்டா இப்ப உலகம் இருக்குன்னு சொன்னான்னு கேட்டால் அவன் சொன்னான், உலகம் இருக்கு, உண்டாரம்மை உலகம், உலகம் இருக்கிறது, இந்திரர் அமிழ்தம் ஈவதாயினும் அதை இன்னொருவருக்கு கொடுக்கிற மனிதன் என் மண்ணில் இருக்கிறான், உலகம் இருக்கிறது. இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் அதை இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு மனசுள்ள பெரியவன் இருக்கானே,
உலகம் இருக்கு. அது மாதிரி ஒரு அமிழ்தம் அதிகமான அவ்வைக்கு கொடுத்தான். கொடுத்துட்ட பிறகு அதான் நான் இதை சொல்றதுக்கு காரணம். ஏன்னா நான் சிவ சம்பந்தம் இல்லாத செய்திகளை சம்பத்து சொல்லிட்டான்னு நாளைக்கு நீங்க என்ன தப்பா நினைக்கக்கூடாது. இதை வாங்கி நெல்லிக்கனியை வாங்கிட்டு அவ்வை சொன்னாள். அவனை வாழ்த்துகிறா. எப்படி வாழ்த்துகிறான்னா, வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த கடல் தொடிதடக்கை பால் புரை பிறை நென்னி நீலமணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமனியே. நீலமணிமிடற்று அண்ணல் யாரு? சிவபெருமான். நஞ்சுண்டம் சாகாத சிவபெருமானை போல நீ வாழ் என்று 1000 ஆண்டு காலம் வாழ்வதற்கான அமுத நெல்லிக்கனியை தந்தவனுக்கு நீலகண்டனை போல வாழ்ன்னு சொல்லி அவ்வை வாழ்த்தனா. சங்கர பாராட்டி அந்த கனியை கொண்டு வந்து நான் கொடுத்துருக்கணும் நியாயமா. அது கடந்த காலத்திலேயே வெட்டப்பட்டு விட்ட காரணத்தால் என்னால் கொடுக்க முடியல. பாரியாக இருந்திருந்தால் சங்கருக்கு அவரை பாராட்டி பல்லக்கு, தேர், யானை பரிசெல்லாம் கொடுத்துருக்கலாம். நான் பாரி இல்லை. வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்ன நட்சத்திரங்களை கைது செய்து அவருடைய காலடியில் கொட்டி குவித்திருக்கலாம். குமணனாக இருந்தால் அவன் தலையை விலைக்கு கொடுத்தான். குமணனாக இருந்தால் தலையை நான் விலைக்கு கொடுக்கலாம். என் தலையை கேட்குறான், விலை தர மாட்டேங்கிறான். அதுக்கும் வழி இல்லை. அதனால தென்றலில் ஒலி வாங்கி, தேனாற்றில் உயிர் வாங்கி, கன்றின் குரலினில் அகரமனம் கால் வாங்கி, நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கி, அன்றிலெனும் அன்னத்தின் அடி வாங்கி, நாணி மெலனடந்து நலம்பாடும் சங்கெடுத்து, கல்லாத மழலையிரதம் கனிவாயிற் குடியிருந்து, கற்றோர் அவையிற் கவியான செந்தமிழாம், பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளாம், அன்னை தமிழைப் போல வாழ்ந்து திருமறைக்கும் தீந்தமிழுக்கும் என்னுடைய அருமை நண்பர் சங்கர் தொண்டாற்ற வேண்டும் என்பதுவே நான் வழங்குகிற பாராட்டு, பரிசு, பத்திரம். இதை அவர் பாதுகாப்பாக வைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த 13 நாட்கள் இந்த வேள்விக்கு ஒத்துழைப்பு தந்த புகைப்பட கலைஞர், அது எனக்கு தாரேன்னு சொன்னார், அது தருவாரான்னு தெரியல. புகைப்பட கலைஞர், எனக்கு விருந்து போட்ட கதிர்வேல், எனக்கு மதிய உணவை ஒரு பெரிய அடியார் மாதிரி கொண்டு தருவார் ராமர். எனக்கு 13 நாள் என் ஊரில் இருந்து வந்து, ஏன்னா நான் ஒரு செலிபிரிட்டி ஆனதுனால எனக்கு வெளியில் போக முடியாது. ஒரு காஃபி குடிக்க, காஃபி நல்லா இருக்கு அந்த அருண் கஃபேல, ஒரு காலையில் போய் ஒரு காஃபி குடிக்கலான்னு போனால் 4 பேர் செல்ஃபி எடுக்க வந்துடுறான். அதிகாலை நேரத்தில் 6 மணிக்கே வந்துடுறான் செல்ஃபி. நான் 5 மணிக்கு எழுந்து நான் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டு 6 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கலான்னு போனால் ஒரு 4 கார் அங்கே காஃபி குடிக்கிறதுக்கு நிற்கும். என்ன தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு காலையிலே நிற்பான். அதனால நான் வெளியில் இறங்குறது இல்லை. 13 நாளும் அறைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு வர்ற தொலைபேசிக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு துணையாக ஊர்லேருந்து வந்த என்னுடைய தம்பி, உற்றுளி உதவிய என்னுடைய தம்பி சில்வான்ஸுக்கு நாளும் தவறாமல் வந்தது எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல. அசோகம் இதில் ஆளாக இருக்கார். அவர் எல்லா நாளும் வந்தார். இன்னைக்கு இளங்குமரன் எல்லா நாளும் வரணும்னு இருந்தவர். அவர் இளங்குமரனுடைய அம்மா நேற்றுக்கு இறந்துட்டாங்க. இன்னைக்கு தேராவூரில் போய் அவருடைய புகழ் உடம்புக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் நான் இங்கே வர்றேன். அதனால் இதற்கு எல்லா வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஒத்துழைப்பு தந்து இந்த 13 நாள் திருமுறை நான் சுவாமிகிட்ட அடக்கத்தோடு சொல்லிக்கிறேன். திருமுறை பேசுவதற்கு உகந்த இடமா திருமலைன்னு கவலையோடு தான் வந்தேன். இன்னைக்கு முடிக்கிற நாளில் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், திருமுறை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் தேர்ந்த இடம் விராலிமலையை தவிர இன்னொரு ஊர் இல்லை என்கிற தகுதியை இந்த ஊர் பெற்றிருக்கிறது. இந்த ஊர் பண்பெற்றிருக்கிறது. வானம் வளாது பெய்கன்னு டெய்லி சொன்னோம். இன்றைக்கி வானம் வளாது பெய்து மண் குளிர்ந்திருக்கிறது. மனமும் குளிர உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து
திருமுறைகளை செவிமிடுங்கள், திருமுறைகளை ஓதுங்கள், திருமுறைகளை பின்பற்றி வாழுங்கள். திருமுறைதான் நம்முடைய மறை, வேதம் நம்முடைய மறை அல்ல. சைவம்தான் நம்முடைய சமயம், சனாதனம் நம்முடைய சமயம் அல்ல. இன்னைக்கு சனாதனத்தை கொண்டு தமிழ்நாட்டில் கொண்டு போய் திணித்து விட முடியும் என்று அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆசைப்படுகிற காலகட்டத்தில் தமிழர்கள் சனாதனிகள் அல்ல, தமிழர்கள் சைவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதையும் இந்த விழாவின் முத்தாய்ப்பாக பதிவு செய்து, இனி ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிற வாய்ப்பு கைகூடும். திருவருளும் குருவருளும் அதற்கு துணை நிற்கும் என்ற நம்பிக்கையோடு ஆசி வழங்கியிருக்கின்ற குருமகா சன்னிதானத்திற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த அரங்குக்கு 13 நாட்களும் வந்து கேட்டவர்களுக்கும் இந்த வேள்வியில் பங்கெடுத்து கொண்டவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.